இட்லி கடை. அந்த படம் வந்து முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ண படம் வேர் வெயிட்டிங். ஆனா இப்போ வந்து அந்த படத்துடைய சிங்கிள்லேருந்து அப்படியே அப்டேட்ஸ் வர ஆரம்பிக்குது. அண்ட் டாக்கிங் அபவுட் தனுஷ் சார். அவருடைய பர்த்டே வருது. இட்ஸ் லைக் ஹி இஸ் பீன் ரன்னிங் டுவர்ட்ஸ் எவ்ரிதிங்கிற மாரி இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து மோஸ்ட் ப்ரொலிஃபிக் அண்ட் மோஸ்ட் டேலண்டட். அதாவது ப்ரொலிஃபிக் அப்டின்னா, இவ்ளோ எனர்ஜியோட ஒருத்தர் ஒர்க் பண்ண முடியும்னா, அவர் அதுக்கு ஒரு உதாரணம் அவர் தான். அதாவது நான் நடிப்பேன், இயக்குவேன், அட் த சேம் டைம் பாடல்கள் எழுதுவேன், அப்புறம் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பல விஷயங்கள்ல பல தளங்கள்ல இயங்கிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு லாங்குவேஜ் இல்ல. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல லாங்குவேஜ்ல நடிச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் சாதனையாளரா நான் பார்க்குறேன். இன்னைக்கு இந்தியன் சினிமா பார்த்து வியக்கிற ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா தனுஷ். எப்புட்றா ஹிந்தியே தெரியலன்றாரு. எனக்கு இன்னும் கூட டவுட் அவருக்கு ஹிந்தி தெரியாதா அப்படின்னு. ஓகே. என்னன்னா, ஹிந்தி படத்துல நடிக்கிறதுக்கு ஹிந்தி தெரியாம எப்படி நடிக்கிறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வரையும் எனக்கு அது டவுட்டா இருக்கும். ம். என்னன்னா, அவ்ளோ உணர்வுபூர்வமா நடிப்பாரு ஹிந்தில. ஆமா. அந்த புரிஞ்சுகிட்டு, அந்த காட்சிய புரிஞ்சுகிட்டு நடிக்கிறாருன்னா, அப்ப ஹிந்தி எப்படி தெரியாத மனுஷனுக்கு இவ்ளோ புரியுது இந்த விஷயம். அந்த கம்யூனிகேட் பண்ணும்போது டயலாக்லயும் அந்த உணர்வுபூர்வமா பண்ணுவாரு. அந்த உணர்ச்சிய கரெக்ட்டா வெளிப்படுத்தி பண்ணுவார்ல. ம். அதெல்லாம் பார்க்கும்போது எப்புட்றா இந்த மனிதன் இவன் தான்டா பிரவீன் நடிகன் அப்படின்ற மாரி வரும் நம்மளுக்கு. அதாவது ஒரு பிரவீன் நடிகர்னா யார் தெரியுமா? காட்சிய சொன்னாலே போதும். அத உள்ள வாங்கிட்டு, நீ டயலாக் புரியுதோ இல்லையோ, நான் என் உணர்வுபூர்வமா நான் காமிச்சுருவேன் அப்படின்றது தான் ஒரு பெரிய நடிகர். ம். அதுதான் அப்படிப்பட்ட நடிகனா தான் தனுஷ் அவர்கள் இருக்காரு. தனுஷ் வந்து இவ்ளோ சூப்பரா இருக்காரு.